முருகன் சாதாரணமா பிறந்த தெய்வம் கிடையாது. அவர் பிறந்த கதையே ஒரு பெரிய அதிசயம் தெரியுமா? முருகன் மீது உண்மையான பக்தி இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சூரபத்மன் பல ஆண்டுகள் கடுமையான தவம் செய்து பிரம்மதேவனை மகிழ்வித்தான். அவனுடைய தவத்தில் மகிழ்ந்த பிரம்மதேவன் அவனுக்கு வரம் கொடுக்க முடிவு செய்தார். சூரபத்மன் கோரிய வரமானது, நான் தேவர்களாலும் மனிதர்களாலும் அசுரர்களாலும் யாராலும் கொல்லப்படக்கூடாது. சிவன் பார்வதிக்கு பிறக்கும் குழந்தையால் மட்டும்தான் என்னை அழிக்க முடியும் என்றான். பிரம்மதேவனும் அந்த வரத்தை அவனுக்கு கொடுத்தார். சிவனுக்கு பிள்ளையே இல்லையே, அப்படின்னா என்னை யாரும் அழிக்க முடியாது என்று சூரபத்மன் மனசுக்குள்ள நினைச்சான். இதனால்தான் அவனுடைய அகந்தையுடன் பெருமிதத்தோடு தேவர்களை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சான். இதை கண்ட சிவபெருமான் தன் மூன்றாவது கண் திறந்தார். அந்த மூன்றாவது கண்ணிலிருந்து வெளியே வந்த அதீத சக்தியை அக்னி தேவன் ஏற்றார். ஆனால் அந்த சக்தி மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது. அக்னி தேவனால் அதை தாங்க முடியவில்லை. அதனால் அந்த சக்தியை கங்கை தேவியிடம் ஒப்படைத்தார். கங்கை தேவி அந்த சக்தியை சரவண பொய்கையில் விட்டார். அந்த பொய்கையில் ஒரே நேரத்தில் 6 தீப்பொறிகளாக 6 குழந்தைகள் பிறந்தனர். கார்த்திகை நட்சத்திர பெண்கள் அந்த 6 குழந்தைகளையும் அன்போடு வளர்த்தார்கள். பின்னர் பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் தன் தெய்வீக சக்தியால் ஒரே குழந்தையாக இணைத்தார். அதுதான் ஆறுமுகனான முருகன். சூரபத்மனை அழிக்க பிறந்த தெய்வீக வீரன் முருகன். உங்களுக்கு முருகரை பிடிக்குன்னா ஓ முருகான்னு கமெண்ட் பண்ணுங்க.